எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சாண்ட்விச் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பன்னீர் புர்ஜி சாண்ட்விச். பன்னீரை நல்லா க்ரம்பிள் பண்ணி இல்லைன்னா நீங்கள் கிரேட் பண்ணி ஒரு சப்ஜி செஞ்சு அதை நம்ம ஃபில்லிங்காக வச்சு இந்த சாண்ட்விச்சை செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சாண்ட்விச்க்கு தேவையான பன்னீர் புர்ஜி, அதாவது பன்னீர் கொத்து முதல்ல செஞ்சுக்கலாம். ஒரு கடாயை சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு பொடுசா நறுக்கின வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் இடிச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடுசா நறுக்கின பாதி குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட பொடுசா நறுக்கின 1 தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை ஒரு கிரேட்டர் வச்சு டைரக்டா கடாயிலேயே துருவிக்கலாம். பன்னீரையும் நம்ம சேர்த்து வெங்காய மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாண்ட்விச்சுக்கு தேவையான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ண ஆரம்பிக்கலாம். 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்க்காத வெண்ணெயை தடவிக்கலாம். நீங்க இதுக்கு பிரவுன் பிரெட் இல்லைன்னா மல்டிகிரெயின் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெண்ணெய் எடுத்து வெளியில வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரெட் மேல தடவறதுக்கு ஈஸியா இருக்கும். வெண்ணெய் மேல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பன்னீர் புர்ஜியை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுக்கு மேல ஒரு லேயர் சீஸ் ஸ்லைஸ் வச்சு இது மேல இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் வச்சு மூடி மெதுவா அழுத்தி விடுங்க. இந்த சாண்ட்விச்சை நீங்க இப்படியே கூட சாப்பிடலாம். இல்லனா உங்களுக்கு டோஸ்டட் பிரெட் பிடிக்கும்னா நீங்க அதை டோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம். சாண்ட்விச் கிரில் பண்றதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் போடுறேன். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதும் கொஞ்சம் வெண்ணெய் போடுறேன். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிடுங்க. பன்னீர் புர்ஜி சாண்ட்விச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூடா சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அருமையான பன்னீர் புர்ஜி சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பன்னீர் வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சூடாக சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.